வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் சின்ன ஒரு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே வீடியோ புஷ் பண்ணி வச்சுட்டு என்னை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்டில் போடுங்க. நான் எப்படியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு அளவுக்கு இப்போ இவர் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிச்சாக வாழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கா, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இவர் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கீழே கமெண்டில் போடுங்க. அப்படி இல்லை இவர் லோ கிளாஸ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கீழே கமெண்டில் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நீங்கள் எப்படி நினச்சிங்க என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு லாலா பிஸ்டாப் நானலாம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லதான் காட்ட போகிறேன். ஒரு ஹவுஸ் டூர், ஹோம் டூர் எப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நான் செய்கிறதுக்கு முதல் நிறைய தரம் யோசித்தேன், இதை செய்யலாமா இல்லையாண்டு. ஏன்னு சொன்னால் வீடு அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரைவசியான ஒரு விஷயம் அறியும். அதை வந்து சோஷியல் மீடியாவில் போடுறது வந்து இந்த அளவுக்கு நல்லம் அப்படின்னு தெரியா. பட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த 2022 முடியும் போது வந்து ஒரு நம்மட வியூவர்ஸுக்கும் நமக்கும் இடையில் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதனால தான் நான் என்ன யோசித்தேன்னு சொன்னால் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறதன் மூலமாக வந்து லாலா அல்லது அலாம் வந்து எப்படி இருக்காரு, அவரோட வீடு எப்படி இருக்கி அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நார்மலாக காட்டினோம் அப்படின்னு சொன்னால் வியூவர்ஸுக்கு வந்து விளங்கும். ரைட், லாலா இப்படி தான், அலாம் இப்படி தான் சொல்கிற மைண்ட் செட் வரும். அதுக்கு பிறகு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு வரும். 2023 வந்து நம்ம வேறு லெவலில் போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் நம்ம வியூவர்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து மறைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நான் இந்த விஷயத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இதில் வந்து எதுவும் குறை நிறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து இந்த வீடியோ ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் நம்முடைய வசந்த மாளிகை. ரைட், எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அப்படியே வாங்க. நான் இன்னொன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்ததுக்கு பிறகு வந்து எனக்கிட்ட பர்சனலாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில ஹெல்ப்ஸும் வந்து கேட்குறாங்க. இப்படி வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது, இப்படி விஷயம் இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுற அளவுக்குரிய நிலைமையில் நான் இல்லை இப்போதைக்கு. என்னால் சுயமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய யாரும் கேட்டால் சம்டைம் அவங்கள வீடியோ எடுத்து போடலும் அப்படின்னு சொன்னால் போடுறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணலும்னு சொன்னால் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொண்டே நம்ம செய்வோம். ரைட், இப்போ வாங்க நம்ம அப்படியே என்டர் ஆகுவோம். இந்த 2022 நம்மளோட வியூவர்ஸுக்கு நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் வரணும். 2023 வேறு லெவலில் போகணும். சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா அடிக்கணும், வியூஸ் எடுக்கணும், வேறு லெவலில் செய்கிறோம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்மளோட ஸ்குவாடுன்னு சொல்லி ஒன்று நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். எல்பிடி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி. என்னடா பேனை போல் ஹைஜிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. ஸோ வேறு லெவலில் கொண்டு போகணும், நம்ம இந்த சேனலை நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. எல்பிடி அப்படின்னு சொன்னால் லாலா பிஸ்டோப்பை வந்து ஷார்ட் பண்ணி எல்பிடி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸ்குவாட் அப்படின்னு சொன்னால் ஒரு அணி குழுமம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ சிம்பிள் என்னன்னு சொன்னால் இப்போ யாராவது கண்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்பிடி ஸ்குவாடான்னு கேட்போம். கேட்டால் என்ன அர்த்தம்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அவங்க எல்பிடி ஸ்குவாட் மெம்பர். ரைட், எல்பிடி ரைட், எல்பிடி லாலா பிஸ்டோப் ஸ்குவாட் மெம்பர். அப்படி இல்லைன்னா மெம்பர் இல்லை. ஸோ இதான விஷயம். ஸோ வெல்கம் டு எல்பிடி அப்படி எல்பிடி ஸ்குவாட் அப்படின்னு தான் இனி வந்து வர வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாங்க மிச்சம் பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ உள்ளுக்கு போகலாம். நிறைய அடுத்தது நான் பேசும்போது சொல்லுவேன். இதெல்லாம் வந்து வீடியோவில் தொடர்ந்து பேசிட்டு போகிறதுக்காக வேண்டி அந்த ஒரு ஃப்ளோ எடுக்கிறதுக்காக வேண்டிய மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக இப்போ என்டர் ஆகிறோம் எங்கன்னு சொன்னால் நம்ம முன்னுக்கு இருந்து வரலை, நம்ம பின்னுக்கு இருந்து போவோம்னு சொன்னால் அப்படியே போனோம்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கிச்சன். ஸோ கிச்சன் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு இதாக இருக்காது. ஒரு ஆகலோன்னு சொல்லல, ஆகாயின்னு சொல்லல, ஒரு மிடில் லைஃப் கொஞ்சம் சரிண்ணா, நம்ம மிடில் லைஃப் தான் நம்மட. ஸோ வாங்க நான் காட்டுறேன். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மேசை ஒன்று இருக்கும். ஸோ இதில் என்னன்னு சொன்னால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த கொச்சிக்காய் நாட்டுறதுக்கு அதில் வந்து இதில் மண்ணெல்லாம் போட்டு கொச்சிக்காய் வந்து சின்ன கண்டு அடுக்கிறதுக்கு இதில் வந்து செய்வோம். இதில் நிறைய இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம், இப்படி நீங்கள் உள்ளுக்கு போகும்போது நிறைய பார்ப்பீங்க இப்படி போத்தல் எல்லாம். போத்தல் என்னத்துக்கு இருக்கு எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியா, இதை வச்சாக்களுக்கும் தெரியா. அநேகமாக எங்களோட உண்மை தான் இதெல்லாம் சேர்ப்பாங்க. நிறைய போத்தல்ஸ் வந்து தூக்கி எறிய மாட்டாங்க, வைப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யாத டைமில் அப்படி டைம்ல எல்லாம் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சைடை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அப்படி உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்தளவுக்கு தட்டாது, சில டைமில் தட்டும். ஸோ கொஞ்சம் பணிவு தான் உள்ளுக்கு. அப்படியே உள்ளுக்கு என்டர் ஆகினீங்கன்னு சொன்னால் இதுதான் நம்மளோட கிச்சன். வெஸ்டர்னோ இல்லை கிழக்கோ மேற்கோ எல்லாமே நம்மளோட கிச்சன் இதுதான். இந்த இடத்துல வந்து என்னென்னு சொன்னால் டெப் வந்து கொஞ்சம் ஒழுகுறதுக்காக வேண்டி கீழே நம்ம என்ன செஞ்சிருக்க வேண்டாம், இதை இந்த என்ன போட்டுறீங்க
சாக்குன்னு சொல்லுவாங்க, அதை போட்டிருக்கேன். நார்மலாக வந்து இருக்கிறது அப்படியே காட்டணும், சொல்ல நடிச்சுட்டு அப்படி காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ இந்த ஆயுர்வேத கடைக்கு வந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு போத்தல் இருக்கும், இதுக்குள்ள இப்படியே ஒரு போத்தலாக இருக்கும், நிறைய போத்தல்ஸ் இருக்கும். இன்னைக்கு தான் நம்மளோட குக்கிங் ஏரியா. இந்த டின்னர் இதெல்லாம் இருக்கும். சம்டைம் இதுக்குள்ள முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், முட்டை இருக்கி, நாட்டுக்கோழி முட்டை நம்பர் போட்டு வைப்பாங்க. நம்மகிட்ட நாட்டுக்கோழி இருக்கி. ஸோ 2 1 அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டு வைப்பாங்க. இன்றைக்கு எடுத்த மனுஷனா 1, நாளைக்கு எடுத்தோம்டா 2, அப்படி வந்து நம்பர் மாறிட்டே போகும். நார்மலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எலி பொறி இருக்கும், வளமையாக நம்மளோட எலி கூடண்டா இருந்த டைமில் சில டைமில் கூடுவாங்க. அந்த டைமில் இப்படி கூட வச்சு அவங்கள அப்படியே அபேஸ் பண்ணிடுவோம் இந்த சைடில். சரி, நான் சொன்ன மாதிரி தான் எனக்கும் தெரியா, வெச்சாக்களுக்கும் தெரியா, இப்படி நிறைய போட்டில் இருக்கும் இந்த இடத்துல. உங்களுக்கு போட்டில் தான் ஒன்று நான் இங்கே எடுக்கலாம். இந்த அரிக்குது இப்படி இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஒரு குட்டி ரேடியோ ஒன்று இருக்கு. இது எங்களோட தாய் உம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. இனி பிளண்டர் ஐட்டம் அது இதெல்லாம் இருக்கணும். நம்மளா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ரெக்கவுண்ட் இருக்கும். பழைய காலத்து வீடுகள்லையும் இப்படி ஒரு பாய் ரெக்கவுண்ட் இருக்கும். அதாவது பாயை வந்து வைக்கிறதுக்கு பழைய வந்து போட்டு கவுர் வச்சு அப்படி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சுலகு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இத்தனை சரி தெரியுமென்னு சரியா, ஒரு கிராமப்புறங்கள் இருக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் அரிக்கிறதுக்கு அந்த அப்படியெல்லாம் தவிடெல்லாம் அரிக்கிறது அப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் எப்படியே பார்த்துட்டு வரும்போது யோசிக்கலாம், என்னடா ஃபுல்லாக ஒயர் ஃபிட்டிங்காக இருக்குது மேலே, என்ன சிசிடிவி என்னை பூட்டிருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நம்மளோட வயரிங் வந்து அண்டர் ரூஃப் ஆலையெல்லாம் இல்லை. ஸோ அண்டர் ரூஃப் தான், ஆனால் அந்த உள்ளுக்கு இல்லை, இன்பில்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ வெளியாலே இருக்கும், அதனால் கொஞ்சம் வயர் அப்படியெல்லாம் இருக்கும். ரைட், இதுதான் நம்மளோட கிச்சன். ரைட்டா, இப்போ நம்ம அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இப்படி பேக்கெல்லாம் கொலை இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் வெஜ்ஜா கொலி நாகளுக்குன்னு தெரியா, நமக்கும் தெரியா, அதுக்குள்ள என்ன இருக்குன்றே தெரியா, நான் கூட பார்த்ததில்லை. இப்படி நிறைய இடத்துல இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. இப்போ இருக்கிற வீட்டை தான் நான் காட்டிட்டு இருக்கேன், நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நார்மலாக ஒரு லைஃப் ஸ்டைல் தான். வந்து அவ்வளோ ஃபுல்லாக ஹையும் இல்லை, அவ்வளோ லோவும் இல்லை, ஒரு மிடில் இல்லை, ஒரு கணக்காக. இப்போ இதுவும் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, என்னை பற்றி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கீங்க உங்களில், இப்படித்தான் இல்லை இப்படித்தான்னு சொல்லி. அந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, இப்போ நம்ம இது என்னன்னு சொன்னால் எங்களோட ஒரு லிவிங் ரூம் ஹால் அப்படின்ற மாதிரி செல்லலாம். புல்லுக்கு வாங்க அப்படியே நீங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய என்ன சொல்கிற எங்களுடைய ரகசிய அறைகள், அடுத்தது வந்து எங்களோட இந்த எல்லா விஷயத்துக்குரிய சாவி கொத்துகளும் இங்கே இருக்கும். இப்போ இது வந்து பெரிய ஒரு மாளிகையோட சாவி கொத்து மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு இது வரைக்கும் தெரியா. இது வந்து இப்படி கொலி இருக்குது, என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது உண்மையாக தெரியா. இதில் நம்மளோட வீட்டு துறப்பு வந்து காணலை. இதுவும் என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு தெரியா, உண்மையாக இதில் இருக்குது. ஆனால் இப்படி கொலியே இருக்கும். இதுக்குள்ள வந்து என்னென்னு சொன்னால் தேங்காய் போட்டு வைக்கிறதுக்கு, சீப்பு இது போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் வயர் கனெக்ஷன்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கும். இது வந்து சும்மா ஒரு நார்மலாக இதில் நாங்கள் அயன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டேபிளை வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம், பாவிப்போம். அண்டு மற்ற விஷயமெல்லாம் இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளெல்லாம் இப்படி இருக்கும். என் கட்டிலை கீழெல்லாம் இருக்கும், நிறைய பழைய சாமான்லாம் இருக்கும், அதில் நான் காட்ட விரும்பலை. எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டவல் ரெக்கெல்லாம் இப்படி நார்மலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சில பேக்ஸ் வந்து கொலை இருக்கும். அது மாதிரி அதில் இதுக்குள்ள என்ன எனக்கு தெரியா, இதுக்குள்ளே இது இப்படி வந்து இந்த அருகி இன்னொரு பேக் அப்படிலாம் இருக்கும். இந்த அருகி இதெல்லாம் என்னென்னு தெரியா. இந்த அருகி இது வந்து எங்களோட வாப்பாவுக்கு வந்து பொழுது போகலை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனலில் பார்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வாப்பா என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த டீ குடிக்கிற அந்த மக் மாதிரி சிரட்டையில் செய்கிறதுக்கு ஃபுல் ட்ரை உண்டு. அதுக்கு அப்படியே வாங்க கிட்ட பொழுதுபோக்குக்கு செய்கிறதுக்காக வேண்டிய என்ன செஞ்சுருக்கான், வால் ஒன்று வாங்கி அப்படி வந்து கத்தி இது அடுத்து இந்த ஷைன் பேப்பர் அதெல்லாம் சும்மா அப்படி செய்கிறாங்க. ஸோ என்ன ஐடியாவில்னு தெரியாது, டைம் பாஸுக்கு சும்மா செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கபட், இதுக்குள்ளே சும்மா உடுப்பு இதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். அண்டு இப்போ நம்ம போகிற இடம் எங்கன்னு சொன்னால் இதுதான் முக்கியமான ஒரு ரூம்.
இது வந்து லாலா பிஸ்டப், நீங்கள் இவ்வளோ காலம் வீடியோ பார்த்துருக்கீங்க, லாலா பிஸ்டப்னுடைய ரூமுக்குள்ளே நம்ம போகிறோம். வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவான விஷயம் தான் நான் இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். நான் இருக்கிற வீடு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னு தெரியா என்னை பற்றி. நீங்கள் நல்லா நினச்சிருக்கலாம், இல்லை நார்மலாக நினச்சிருக்கலாம். பட் நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து ரியல் அடிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த ஹவுஸ் டூரை நான் வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே காட்டியிருந்தேன். 2023 வந்து நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் ஒன்று பில்ட் ஆகணும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக வேண்டியும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தந்திருக்கேன்.